அந்த எக்ஸாம் மேட்டருங்க. அதாவது எக்ஸாம் டைம்ல வந்து ஏஐ வெப்சைட்ஸ் எதுவுமே வேலை செய்ய முடியுமா பண்ண போறாங்க. சரி, அது என்ன எக்ஸாம்னு பார்க்கலாமா? இது ஜூன் மாசத்துல வர ஒரு எக்ஸாமுங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் எக்ஸாமுங்க. 2லேருந்து 3 நாளைக்கு இந்த எக்ஸாம் போகுங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியோ காலேஜோ சேரவே முடியுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் கதற போறாங்க. ஏன் தெரியுமா? ஏஐல வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணி அதுக்கு ஆன்சர் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பேரலா வந்து கேள்வியை கேட்டு ஆன்சர் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தடுத்துருக்காங்க. அது என்னதான் விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷன் ப்ராடக்ட். வெல்கம் டு சேனல். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்ட்ல வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸ்ல நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்ஆர் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது உன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் உன்னை துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன? ஒரு மனுஷன் பண்ணுற ஒர்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷினை பண்ண வச்சா அதான் ஆர்டிஃபிஷியலாக இன்டெலிஜென்ஸை உருவாக்கி அது மூலம் பண்ணது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுதுங்க. நான் ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னன்ட்டு. ஒரு குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஆப்பில் காமிக்கிறேன், பாப்பா இதுதான் ஆப்பிள் அப்படின்னு குழந்தைக்கு சொல்கிறேங்க. குழந்தை வந்து அதான் பார்த்துங்க. இன்னொரு ஆப்பிள் வைக்கிறேன், இதுதான் ஆப்பிள்னு சொல்கிறேன். கொஞ்சம் கலரை மாற்றி அனுப்புகிறேங்க, இதுதான் ஆப்பிள்னு சொல்கிறேன். கொஞ்சம் குட்டி ஆப்பிள் வைக்கிறேன், இதுதான் ஆப்பிள்னு சொல்கிறேன். குழந்தை வந்து இந்த ஆப்பிளை தெரிஞ்சுக்கிச்சுங்க. நான் இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்பிளை வைக்கும் போது இதுதான் ஆப்பிள்னு அது சொல்லிடும். ஒரு குழந்தைய ட்ரெயின் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மெஷினுக்கு இதுதான் ஆப்பிள் அப்படின்னு அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணுவேன், இதுதான் ஆப்பிள்னு அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணுவேன். இதுதான் ஆப்பிள் மெஷினை ட்ரெயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்பிளை காமிக்கும் போது அது ஆப்பிள் அப்படின்னு அந்த மெஷின் சொல்லிடும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிற பயங்கரமான ட்ரெண்டிங்கான ஒரு டெக்னாலஜி. இந்த ஏஐ மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரிங்க, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிங்க, அதுக்கப்புறம் ஃபினான்ஸு, பேங்கிங் செக்டார்னு எல்லா ஃபீல்டுலேயும் இந்த ஏஐ மூலமாக வந்து மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க தான் நிதர்சனமான உண்மைங்க. ஆனால் அப்படின்னா வேலை போயிடுமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியலனா வேலை போயிடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் ஏஐ படிச்சுக்கிட்டிங்கன்னா வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுடைய ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குங்க. யாருக்குமே வேலை போகாதுங்க. நோ லே ஆஃபுங்க. சரி, ஓகே. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னா எப்படி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள். பைத்தான்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிச்சுக்கணும். பைத்தானை படிச்சுட்டு அதில் இருந்து அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணுற மெஷின் லேர்னிங்கை படிச்சுக்கணுங்க. இந்த மெஷின் லேர்னிங்லாம் படிச்சுட்டு ஒரு டேட்டா கொடுத்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுற டேட்டா சயின்ஸை படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது இந்த காம்பினேஷனில் படிக்கும்போது நீங்களும் ஏஐ பேஸ் எக்ஸ்பர்ட்டாக மாற முடியுங்க. சார் வளவலன்னு பேச வேண்டாம், நம்ம டெக் நியூஸ்க்கு போயிடலாமா? என்ன சொல்கிறீங்க? ஸோ இன்றைக்கான டெக் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த எக்ஸாம் மேட்டருங்க. அதாவது எக்ஸாம் டைமில் வந்து ஏஐ வெப்சைட்ஸ் எதுவுமே வேலை செய்ய முடியுமா பண்ண போகிறாங்க. சரி, அது என்ன எக்ஸாம்னு பார்க்கலாமா? அந்த எக்ஸாம் பேர் வந்து காவோ காவோ அப்படின்ற மாதிரி ஒரு சைனா எக்ஸாமுங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சைனீஸ் கவர்மெண்ட் தான். இது ஜூன் மாதத்தில் வர ஒரு எக்ஸாமுங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் எக்ஸாமுங்க. 2லேருந்து 3 நாளைக்கு இந்த எக்ஸாம் போகுங்க. நம்மளுடைய ஜேஇ இருக்கு இல்லைங்களா, அதை விட அட்வான்ஸான எக்ஸாம்னு சொல்லப்படுதுங்க. ஸோ உலகத்தில் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்கலாங்க, அண்ணா இந்த எக்ஸாம் எதுக்கு அண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த எக்ஸாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சைனாவில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து காலேஜ் சேரணும்னா வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியோ காலேஜோ சேரவே முடியுங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸாமுங்க. மொத்த சைனாவில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 11 மில்லியன் குழந்தைங்க வந்து இந்த பரீட்சை எழுதுவாங்க. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஏஐ வந்து நிறைய அட்வான்டேஜ் தான். பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், சைனாவில் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் பேப்பரை அப்லோட் பண்ணி ஆன்சர் தூக்கிடுறாங்க. ஸோ அலிபாபாங்க, பைட் டான்ஸுங்க, டென்சென்ட் இந்த கம்பெனி எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுடைய ஏஐ chat
சேட்பாட்ஸில் அந்த பர்டிகுலர் எக்ஸாம் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோ ரெகக்னிஷன் கேபிலிட்டி எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபோட்டோ மட்டும் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டியோபோ, Q1 இந்த மாதிரி வந்து கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற எல்லா ஏஐ சேட்பாட்ஸுமே வந்து இவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல டீப்சீக் ஏஐ முதல்ல பிளாக் பண்ண முடிவு பண்ணி அதையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட்டுங்க. இது சூப்பரான ஒரு முடிவு தாங்க. ஸோ எக்ஸாம் ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏஐ சேட்பாட் மூலமாக எதுவுமே கேட்க முடியாதுங்க, அது வேலையை செய்யாதுங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் இதை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போய் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு தாட்ஸுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி ஒரு கோர்ஸை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கண்ணை மூட்டை படிங்க. நான் திரும்ப சொல்கிறேன், மெஷின் லேர்னிங்னா ஒரு மெஷினை லேர்ன் பண்ணுறது தான் வந்து மெஷின் லேர்னிங். இது வந்து அல்காரிதம் பேஸ் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் மெஷின் லேர்னிங்னா வந்து மேக்ஸ்லாம் தெரியணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சரிங்களா, ஓகேவா? அது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, அது கால் பண்ணி வர்றது தான் வேலை. ஸோ தயவு செஞ்சு கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் தமிழில் படிக்கணும், டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கான ஒரு டெக்னாலஜி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. அடுத்து 100 வருஷத்துக்கு இருக்க போதுங்க. கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.